கைஸ் இன்னைக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து செக்கிரோவோட கேம் பிளே தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கேம் பிளே நெக்ஸ்ட் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்க கவர்மெண்ட் லேப்டாப்ல எவ்வளோ எஃபிஎஸ் கிடைக்குது, நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக ப்ளே ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம செக்கிரோ கேம் பிளேக்குள்ள போயிடுவோம். ஓகே, இப்போ ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடுச்சு. போட்டுக்கிட்டிங்கன்னா செக்கிரோ ரன் பண்ணிடுவோம். Guys, நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் வர மாட்டேங்குது. ரொம்ப லோவில் இருக்கு. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். இது மாதிரி டெய்லியும் உங்களுக்கு வீடியோஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் பார்க்கணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நடக்கும். ஓகே, எம்பி சாஃப்ட்வேர் தான் வரந்துருச்சு பேக்ரவுண்டில். இந்த செக்யூரோன்றது வந்து ஒரு ஆக்டிவேஷனோட ஒரு கேம் தான். இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் ரன் பண்ண போகிறது கிடையாது. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 50 seconds guys. ஃபியூச்சரில் நீங்கள் எந்த மாதிரி வீடியோ சொல்கிறீங்களோ அந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ் நம்ம போடலாம். இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்சம் மந்த்ஸ் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 months இந்த சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவு வீடியோஸ் போடுறேன் இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச அளவு பார்க்குறவங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஏதாச்சும் கொடுங்க கைஸ். உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. ஒரு சின்ன எனக்கு ரொம்பலாம் தெரியாது, நார்மலான ஒரு கேமர் தான் நான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்தோன்னா கைஸ், நான் வந்து 720pல வச்சுருக்கேன். ரெண்டையும் வந்து ஆனில் வச்சிட்டேன். அட்வான்ஸில் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ் என்னோட கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸ். பிக்சர் குவாலிட்டி மீடியம் வச்சுட்டேன், ஹையில் இருந்துச்சு மீடியம் வச்சுட்டேன். ஏன்னா நம்ம ஸ்பெக்ஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது அதனால. மற்றெல்லாம் மீடியமில் மோஷன் பேர்லாம் ஆஃபில் வச்சுருக்கேன் கைஸ், அது தேவையில்ல. ஓகே, நம்ம கேம் பிளேக்கு போயிடுவோம். ஃபர்ஸ்ட் லெவல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன். நல்லாவே எடுக்குது கைஸ் நம்ம கவர்மெண்ட் லேப்டாப்ல இந்த கேம். ஓகே, தட்ஸ் குட். லைட் உங்களுக்கு எப்படி ஸ்டாப் தெரியலாம். பிளஸ் ஆஃப் மை டைரக்டரி இஸ் ஃபுல். பட் எனக்கு பார்க்க நல்லா தான் கைஸ் இருக்கு பார்க்கும்போது. ஓகே, எனக்கு அடிச்சு போகிறதுக்கு நான் கூட கொஞ்சம் போனது. இப்போ பாருங்களேன், நான் செத்துருவேன் பாருங்க. ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு கேம் தான் கைஸ் இது. கொஞ்சம் விளாடணும்னா நீங்கள் ஏற்கனவே ஆர்பிஜி கேம்ஸ்லாம் விளாண்டுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். பட் இப்போ புதுசாக விளாட்றவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ போச்சு, செத்தங்க 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 செத்தேன் செத்தேன். இது ஐயோ மாட்டிக்கிட்டா. நம்ம துவச்சிடும். ஐயோ 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 சரி. நம்ம காட்டு அடிப்பேன். மேலே போனால் இப்படி அடிச்சிருக்கேன். அடிச்சு தொலைவும் முடியாது. அடிச்சு பாம்பு பிளானட் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாது. உங்களுக்கு எஃபிஎஸ் கொஞ்சம் ட்ராப் ஆகுது, என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரேஜ் பேக்ரவுண்டில் ஏஎம்டி சாஃப்ட்வேர் போடுறதுனால ஃபீல் பண்ண முடியும்.
ஐயோ என்னோட ஏஎம்டியோட செட்டிங். பாருங்க ரொம்ப லோவா கிடைக்குது FPS. இதை நான் ஆன் பண்ணாலும் தாங்க முன்னாடி ஒரு 60 FPS கிட்ட கிடைச்சிட்டு இருந்துச்சு. Guys, play open down, but the FPS meter was a FPS கொஞ்சம் லோவாக கிடைக்குது guys. என்னால் அதை ஃபீல் பண்ண முடியுது கொஞ்சம். பட் முன்னாடி கொடுத்துச்சு இப்போ ஏன் அப்படின்னு தெரியலையே. ஒரு வேளை வாட்ச் டாக்ஸ் கேம்ஸ் வச்சிருக்கேன், ஆனால் அது நல்லா தான் ரன் ஆகுது. ஓகே, ஏய் ஓகே கைஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சாரி, என்னால் எஃப்பிஎஸ் மீட்டர் வந்து இதில் வந்து எனபிள் பண்ண முடியல. என்னன்னு தெரியல, நான் எனபிள் பண்ணி வச்சேன் கைஸ். அவங்களுக்கு வந்து நேரடியாக ஏஎம்டியில் போயிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்றேன் எவ்வளோ எஃப்பிஎஸ் கொடுத்துருக்கு அப்படின்னு. சாஃப்ட்வேரில் போய் காமிச்சிட்றேன். ஓகே, வெளியே வந்துடுவோம். கேம் ஓட்டு. இந்த கேம் கொஞ்சம் நல்ல கேம் தான் கைஸ், பட் இதுக்கு வந்து ரொம்ப பொறுமை தேவைப்படும். ரொம்ப ரொம்ப பொறுமை தேவைப்படும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஏற்கனவே ஆர்பிஜி கேம்ஸ்லாம் விளாண்டுருந்தீங்க அப்படின்னா, விச்சர் மாதிரி, எல்டன் ரிங் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளாண்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் புதுசாக ஒரு ஆர்பிஜி ஓப்பன் வேர்ல்டு கேமுக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா இந்த கேம் கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலான ஒரு கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கூட உங்களுக்கு விளையாண்டு பாருங்க. கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கூட உங்களுக்கு வந்து உங்களுக்கு பிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பிகினராக நீங்கள் ப்ளே பண்ணுறீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் சுஷிமா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். செக்யூரோ எடுத்துனே நீங்கள் விளையாடணுமான்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நோ தான் கைஸ். பார்த்தீங்களா, இப்போ 32 FPS கொடுத்துருக்கு. 32 FPS கொடுத்துருக்கு. முன்னாடி 50 FPS கிட்ட கொடுத்துச்சு. இந்த ஏஎம்டி சாஃப்ட்வேரோட பேக்ரவுண்டில் வந்து ரன் பண்ணேன். அதுலேருந்து தான் கைஸ் எனக்கு வந்து இந்த இது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்கு. இதை நான் எப்படி ஆஃப் பண்றது? ஹைட் மெட்ரிக்ஸ் டியூர். ஓகே ஓகே, இவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. எவ்வளோ எஃப்பிஎஸ் கொடுக்குதுன்னா
ஃபிஎன்பிஎஸ்ல கொடுத்துச்சு கைஸ் இது. திடீர்னு இப்படி இதாகுது என்னன்னு தெரியல. ஏதோ செட்டிங்ஸ் எதுவும் மாறிடுச்சுன்னு தெரியல. நல்ல எஃபிஎஸ் தான் கொடுத்துச்சு. ஓகே. நல்லதான் நல்லதான் இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல போடணுமோ. நெக்ஸ்ட் நம்ம டைரக்டரி ஃபுல்லா ஆச்சு கைஸ். அதனாலயும் கொஞ்சம் இருக்கலாம். இந்த படங்கள் எப்ப காமிக்கிறது பார்த்தீங்களா? மாத்தி 38 எஃபிஎஸ் கிட்ட கொடுக்குது. ஓகே, நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டோட பண்றோம். அதனாலயும் சில எஃபிஎஸ் ட்ராப்ஸ் இருக்கலாம். ஓகே கைஸ், தென் நம்ம பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தாச்சு. இதை பார்த்தீங்கன்னா 38 எஃபிஎஸ் கொடுத்துருக்கு. 3 ஹார்ஸ் ப்ளே பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், தேங்க்யூ கைஸ். ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்ஸ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.